எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் தமிழ் பியூட்டி பீட்ஸ். நான் அப்படிங்கிறது பற்றி இன்னைக்கு டிவிபில வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இது எனக்கு இந்த மாசம் எனக்கு பிறந்தநாள் வருது. ஸோ இந்த பிறந்த நாளைக்கு எனக்கு நான் கிஃப்ட் பண்ணிக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நான் நைக்கால இருந்து வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி இந்த வாட்டி. ஸோ பிங்க் ஃப்ரைடே சேல் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் 2024 சேல். ஸோ வேற லெவல் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, மெயினாக லக்ஸரி ப்ராடக்ட்ஸ்லாம். அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஃபுல்லா இந்த பேக் ஃபுல்லாவே லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஸ்கின் கேர், மெயினா மேக்கப் நிறைய வாங்கியிருக்கேன். பிளஸ் ஹேர் கேரும் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து இப்ப நீங்க பார்க்கும்போது டெம்ப் பண்ணணும், உங்களை வெறுப்பேற்றணும், ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது என் நோக்கம் இல்லை. அதை நான் முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். செகண்ட் மேட்ரு, ஒரு சில பூமர்ஸ் மாதிரி ஒரு சில பேர் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, இல்ல நீ இதெல்லாம் வந்து காசு அழிக்கிற, செலவு பண்றதுக்கு தான் உனக்கு துப்பு அப்படிலாம் மாதிரிலாம் கமெண்ட் வரும். எனக்கு கைண்ட் ஆஃப் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், எனக்கு செலவுன்றதை தாண்டி. ஸோ இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் மை சேனல் அண்ட் ஃபார் மீ எவ்ரி திங். இதெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 வருஷம் 1.5 வருஷமா நான் கார்ட்ல போட்டு விஷஸ்ல போட்டு ரொம்ப போஸ்ட்போன் பண்ணிட்டேன். பட் இந்த வாட்டி 25க்குள்ள நான் வந்து, அதாவது 24லயே ஐ காட் மை ஓன் ஹவுஸ், அதாண்ட ஐ காட் மை ஓன் கார். ஸோ அதனால வந்து எனக்கு ஒரு டபுள் தமாக்கா. நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து இந்த பர்த்டே அதனாலே என்னன்னு தெரியல, செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ இந்த வாட்டி எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். இவ்வளவு நாள் எனக்குன்னு வாங்குறது வந்து ரொம்ப தள்ளி போட்டே இருந்தேன். இதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கூடாது, எல்லாமே ஃபுல் சைஸ் ப்ராடக்ட் வாங்கணும், லக்ஸரி கேட்டகரி மெயினா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். பார்த்தோன்னே வாங்குறேன், இம்பல்சிவாலாம் வாங்கல, இது எல்லாமே யோசிச்சு ப்ராப்பரா தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன், எங்க வாங்கினேன் எதுன்றது எல்லாமே. இது இல்லாம நான் இன்னொரு 40,000 ரூபாய்க்கு இல்ல 32,000 40,000 என்னமோ வந்து நான் நைக்காவோட ஆப்லயும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாம அதுவும் இருக்கு, அதோட ஹால் வீடியோவும் நான் சீக்கிரமா ஷேர் பண்றேன். நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா பிரைவ் பிளாட்டினம் மெம்பர் நைக்கால, அந்த ஆப்ல நம்மளுக்கு அக்கௌண்ட்ல. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நைக்கா பிங்க் ஃப்ரைடே சேல் எங்களுக்குலாம் வந்து ஒரு நாள் முன்னாடி ஆரம்பிச்சிரு. இப்போ உங்களுக்கு 22nd 4 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா எங்களுக்கு 21st 4 மணிக்கிட்ட முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு. எனக்கு சொல்ல போனா 20th அன்னைக்கு நைட்டே வந்து இந்த ஆட் டு பிங்க் பாக்ஸ், அந்த பிரைஸ் ரிவீல்டு எல்லாமே வந்துருச்சு. பிடிச்சது எல்லாமே அந்த பிங்க் பாக்ஸ்ல போட்டுக்கிட்டே போட்டுட்டு வந்துட்டு கரெக்டா எங்களுக்கு சேல் வந்து 4 PM 21st வந்து 4 PM ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பை பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், என்னால சுத்தமா பை பண்ண முடியல. என் அக்கௌண்ட்ல ஏதோ எரர் காமிச்சிட்டே இருந்தது. ஈவன் தோ ஐ கால் த கஸ்டமர் கேர் மல்டிபிள் டைம்ஸ், என்னால வந்து ஆன்லைன்ல ஆப்ல ஆர்டரே பிளேஸ் பண்ண முடியல. என் போன்ல ட்ரை பண்ணேன், என் பாய் ஃப்ரெண்ட் போன்ல ட்ரை பண்ணேன், என்னால முடியல. ஐபேட்ல ட்ரை பண்ணி எதுலையுமே கடைசியில் ஆர்டர் போட முடியாதனால கிட்டத்தட்ட ஈவினிங் காலைல ஒரு 8-9 மணிக்கு நான் எழுந்திருப்பேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. அதனாலேயே என்னால தூங்க முடியல, ஏன்னா வேல்யூ எல்லாமே அதிகமானது, எல்லாம் ப்ராப்பரா வாங்கணும் அப்படின்றது ரொம்ப கான்சியஸா இருந்தேன். ஸோ நைட் எனக்கு தூக்கம் வரல. பர்த்டே வேற வருது இல்லை, ஸோ பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணிக்க போறேன் குழந்தை மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனாலே என்னமோ நான் காலையிலேருந்து போட்டுட்டு இருந்தேன், மத்தியானம் வரைக்கும் கிட்டத்தட்ட ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-5:30 வரைக்குமே எனக்கு ஒரு ஆன்லைன்ல வந்து அந்த ஆப்ல ஆர்டரே பண்ண முடியல, நைக்கா ஆப்ல. ஸோ கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வந்து இல்ல, எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தான் கால் பண்றாங்க, எல்லாருக்குமே இதே இஷ்யூவா இருக்கு, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க வேணா ஆப் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க நாங்க. ஸோ கேஷ் இருந்தா கிளியர் பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்ணி பார்த்துமே எனக்கு ஆன்லைன்ல வந்து ஆர்டர் வரல. சரி, இதுக்கு மேல வெயிட் பண்றது வேஸ்ட். ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே நல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான். நான் அந்த வாட்டி நிறையவே எடுத்திருக்கேன். இந்த பை ஒன் கெட் ஒன், இந்த பை 2 get 1 அந்த மாதிரி ஆஃபர்ல எடுத்திருக்கேன். எல்லாமே பெரிய பிராண்டு. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பிங்க் ஃப்ரைடே சேல் வரும்போது டக்குன்னு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடும். இந்த வாட்டி ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட், ஆர் ஐ டோன்ட், எனக்கு ஆக்சுவலி ஆப்ல போறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா உங்களுக்கு வீட்டுக்கு எல்லாமே ப்ராடக்ட்ஸ் வந்துடும், அதை தாண்டி ஃப்ரீபீஸ் நிறைய கிடைக்கும். பட் இந்த வாட்டி வந்து எனக்கு அது ஃப்ரீபீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஐ வாண்ட் டு பை வாட் எவர் ஐ வாண்ட் இன் த பெர்ஃபெக்ட் ஷேட், பெர்ஃபெக்ட், எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும் இந்த வாட்டி அப்படிங்கிறது நான் ரொம்ப கான்ஷியஸா இருந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் ஈவன் சிங்கிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி 1-2 ப்ராடக்ட் இட்ஸ் நாட் கண்ட்ரோலபிள். 1-2 ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சு நான் வந்து போட்டு வச்சது எல்லாமே. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு நான் படாத அவசப்பட்டிருக்கேன். ஸோ இதை வந்து ஆன்லைன்ல வாங்க முடியலன்னு கால் விஆர் மால் நைக்கா கால் பண்ணேன். அவங்க வந்து அங்க ஒருத்தர் எடுத்தார், அவரோட பேர் நான் ஸ்கிரீன்ல போடுறேன். ஹி ஹெல்ப்ட் மீ அ லாட். அவருக்கு ஃபோன் ஆக்சுவலி நான் வந்து ஃபீனிக்ஸ்ல இருக்கிற நைக்காக்கு ஃபோன் பண்ணேன். இட்ஸ் நாட் அ குட் ரெஸ்பான்ஸ், நாட் என்ன சொல்றது, ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த ரிப்ளை. ஆல்சோ ஃபீனிக்ஸா இருக்கட்டும், நுங்கம்பாக்கமா இருக்கட்டும், கால் பண்ணதுல நிறைய பேர்கிட்ட இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல தான் போடணும், எங்க கிட்ட ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. பட் விஆர் மால்ல இருக்கிற நைக்கா வந்து அந்த பர்சன் ஃபோன் எடுத்தவங்களும் இருக்கட்டும், ஒரு பைக் ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கேன் என்னன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் கிட்டத்தட்ட 90,000 கிட்ட நான் கார்ட்ல போட்டு வச்சுட்டேன். பட் என்னால் ஆர்டரே பிளேஸ் பண்ண முடியல, இன்ஸ்பைட் ஆஃப் காலிங் த கஸ்டமர் கேர் பிளா பிளா பிளா, இந்த கதையெல்லாம் நடந்தது. ஸோ மேபி த நைக்கா கஸ்டமர் கேர் கூட பீன் பெட்டர். அது எனக்கு பிடிக்கல, கஸ்டமர் கேர் சர்வீஸ் இஸ் நாட் குட். ஆல்சோ ஸ்டோர்ல ஒரு சில ஸ்டோர்லாம் நம்ம ஷேடு ஸ்வாட்ச் பண்றோம்ல போயிட்டு, அங்க வந்து த வே அவங்க வந்து ஷேட் இதை எடுத்துக்கோ, இதை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்றாங்க. நான் பார்த்த முடிஞ்ச அளவு இருக்கிற நைக்கா ஸ்டோர்ஸ்ல ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை. ஸோ த சர்வீஸ் இஸ் நாட் தட் கிரேட், அதை நான் கண்டிப்பா சொல்லி வாங்கணும். பட் இதே தீரால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா,
த சர்வீஸ் வாஸ் டூ குட் அண்ட் ஏன்னா அவங்க எனக்கு நான் ஷேட் செக் பண்றதுக்காக போற மாதிரி இருந்தது. இது எல்லாமே ஸ்டாப் முன்னாடி போய் பார்த்துட்டு எனக்கு வேணுன்ற ஷேட் என்னன்றதுலாம் கரெக்டா கணிச்சிட்டு வந்துட்டேன். இந்த சேலுக்கு முன்னாடி அதெல்லாம் ப்ரிப்பேர்டா பிளான்டா இருந்தது. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு இவர் கால் பண்ணி கேட்டேன். அண்ட் தென் அவர் கேட்டாரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க, உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட் வேணும்னா எங்கிட்ட இருக்கிறது சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு அவர்கிட்ட இருக்கிற பிளான் எல்லாம் சொல்லிட்டாரு. அண்ட் ஃபைனலைஸ்ட் ஆஃப்டர் கான்வர்சேஷன் ஆஃப் 1 to 1.5 hours 2 hours கிட்ட பேசி எனக்கு ஃப்ரீ பீஸும் வேணும் அது இது எல்லாத்தையும் பேசிட்டு ஃபைனலா எனக்கு வேணுன்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். இதுதான் ஒரு குட்டி ஸ்டோரி. நான் ஆன்லைன்ல வாங்கல. அண்ட் ஆக்சுவலா அவர் இந்த ப்ராடக்ட்ஸ் என் கையில வந்துமே நைட்டு கிட்ட மறுபடியும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கல. நைட்டு 12 மணி வரைக்கும் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தா அப்போ வரைக்கும் எனக்கு எரர் தான் காட்டிட்டு இருந்தது. இன்னைக்கு காலையில எழுந்துக்கும் போது ஒரு 9-10 மணிக்கு தான் என்னால இந்த 40,000 இது இல்லாம கொஞ்சம் போட்டிருக்கேன்னு சொன்னல ப்ராடக்ட்ஸ், அதை என்னால ஆர்டரே பண்ண முடிஞ்சது. ஸோ ஐ வுட் மிஸ் த ஆஃபர் ஆர் ப்ராடக்ட் சோல்ட் அவுட் ஆயிருக்கும். ஒரு சில ஷேட் சோல்ட் அவுட் ஆயிருந்தது நான் போட்டிருந்தது. நல்ல வேலை ஐ காட் இட் இந்த ஆன்லைன் ஆஃப்லைன்ல வாங்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா இருந்தது நைக்கா ஸ்டோர்ல. அண்ட் மெயின் மேட்ரு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல. பட் வந்து அவர்கிட்ட நான் பேசும்போது நான் ரொம்ப லாங்லேருந்து வரணும், செம்ம டிராஃபிக்கா இருக்கும், இட் வில் பி பெட்டர் இஃப் யூ கிவ் த ஹோம் டெலிவரி டு மீ அப்படின்னு சொன்னேன். ஸோ லக்கீலி நம்ம வீடு இருக்கிற ஏரியாவில் அவங்க ஃப்ரெண்ட் இருந்து அவங்க கிட்ட அந்த ப்ராடக்ட்ஸ் கொடுத்து எனக்கு டெலிவரி பண்ண வச்சாங்க. ஸோ நான் கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 7:30 கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு என்னெல்லாம் வேணுமோ கிட்டத்தட்ட 8 கிட்ட வரைக்கும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா 7 கிட்ட இருக்கும். எனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பில் அனுப்புங்க, போட்டோ அனுப்புங்க, எல்லாமே சொல்லிட்டேன். ஹி வாஸ் சோ கோஆர்டினேட்டிவ். பட் நீங்க ஆர்டர் பண்ற வேல்யூ அமௌண்ட்னு இருக்கு, எல்லாருக்கும் ஹோம் டெலிவரி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ மெயினா இந்த மாதிரி ஹை அண்ட் பிராண்ட்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் போறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஆஃப்லைன் ஸ்டோர்ல என்ன ரேட் எதுன்னு விசாரிச்சுக்கோங்க, நிறைய ரூபாய்க்கு இந்த மாதிரி ஆர்டர் போட போறீங்கன்னா. ஸோ அவ்வளவுதான், சூப்பரா வந்து அவர் ஃப்ரெண்டை வச்சு எனக்கு ஹோம் டெலிவரி பண்ணிட்டாரு. ஸோ இது அதனாலதான் இதோட பேக்கேஜ் எல்லாமே பையில இருக்கு, இட்ஸ் நாட் இன் த பாக்ஸ். அதனாலதான் நான் ஆப்ல வாங்கியிருந்தேன்னா பாக்ஸ்ல வந்திருக்கும். நான் எல்லாமே கிளியரா சொல்லணும்னு நினைச்சுதான் இது ஒரு லாங்கான இன்ட்ரோவா தான் இருந்திருக்கும். பட் ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி திங் ப்ராப்பர்லி. நவ் டைவ் இன் டு த ஹால் வீடியோ. ஸோ மேக்ல இருந்து நான் 3 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒன்னா பார்க்கலாம். இது எல்லாமே பை 2 get 1 ஆஃபர். 2 ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஃபுல்லா பே பண்ணணும், ஒன்னு வந்து நம்மளுக்கு ஃப்ரீ அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஐ காட் அ ஃபவுண்டேஷன் மேக்கோட என்ன சொல்றது, ஹை அண்ட் பிராண்ட்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மேக் தான் ஞாபகம் வரும் நிறைய பேருக்கு நினைக்கிறேன். அதே மாதிரி மேக்னா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் தான் எல்லாருக்கும் ஞாபகம். அதனால வந்து ஐ டுக் அ ஃபவுண்டேஷன் 1. ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன். ஆல்சோ ஒரு ஃபிக்ஸ் பிளஸ் ஷோப் கிரீம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன். இது மேக்கோட ஸ்டூடியோ ரேடியன்ஸ் சீரம் பவர்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. என்னோட ஷேடு வந்து C4. ஓகேவா? இந்த ஷேட் வந்து நானே இதுக்கு முன்னாடி யாராவது வீடியோ போட்டு இந்த ஷேட் நேம் கேள்விப்பட்டிருக்கேன்னா கிடையாது. LWன்னு வாங்க, NCன்னு வாங்க, பட் C4ன்றது தான் எனக்கான ஆக்சுவல் ஷேடு. ஏன்னா வந்து நான் மோஸ்ட்லி கூல் அண்டர் டோன். வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஐ வென்ட் டு நான் வந்து தீராலையும் பார்த்தேன், நைக்காலையுமே ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் வந்து நீங்க அப்படியே பாத்தீங்களா ஆன்லைன்ல பார்த்து தயவு செஞ்சு ஷேட் வந்து வச்சுக்காதீங்க. ஏன்னா இட்ஸ் ஹை அண்ட் பிராண்ட், ரேட் அதிகம், கைண்ட் ஆஃப் சீரம் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும். எனக்கு அப்படியே ஃபுல் கவரேஜ் தான் போட பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் தான் பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மேட் ஃபினிஷ்ல இருக்கிற மேக் நான் வச்சிருக்கேன். அது பயங்கர எல்லோவா இருக்கும், ஷேடும் தப்பு, எனக்கு செட்டும் ஆகலன்றதுனால எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் மேக்குக்கு பிரேக் விட்ட மேக்கே வாங்கல. அதுக்கப்புறம் நான் சரி விடு, அந்த ஃபவுண்டேஷன் செட் ஆகல, இது ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர்ல இந்த பழைய வெர்ஷனோடதுலேயே நிறைய ஸ்வாட்சஸ் வந்து ட்ரை பண்ணேன். என் ஸ்கின்ல போட்டு எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் டார்க், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல எந்த ஷேட்லயுமே. நான் வந்து விஆர் மால்ல இருக்கிற தீரா ஓபன் பண்ணியிருந்தாங்க புதுசா. சரி ஷேடு தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தா சூப்பரா வந்து இந்த கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது தீரால. அட் த சேம் டைம் அவங்க தான் வந்து எனக்கு C4 போட்டுட்டாங்க. C4 ஷேட் யாருமே எனக்கு ட்ரை பண்ணல எங்கேயுமே. எனக்கும் தெரியாது இந்த மாதிரி ஒரு ஷேட் இருக்குன்னு, இந்த பேரே கேள்விப்படுத்தல C4ன்றது. பட் லக்கீலி அவங்க ட்ரை பண்ணாங்க. நான் இது இல்லாம இன்னொரு ஃபவுண்டேஷனும் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு பொறுமையா கிட்டத்தட்ட இந்த ஸ்வாட்ச்லாம் முடியும் 2 hours கிட்ட ஆச்சு. பட் பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாய்ஸ்சரைசர், பிரைமர் எல்லாமே போட்டு நீட்டா அவங்க வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களாலதான் வந்து எனக்கு இது எக்ஸாக்ட் ஷேடுன்றது தெரிய வந்தது. ஸோ திஸ் இஸ் மை C4ன்றது என்னோட ஆக்சுவல் எக்ஸாக்ட் ஷேட். என் ஸ்கின்ல போட்டா எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆல்சோ ஷோப் கிரீம், எனக்கு வந்து இந்த மேக்ல ஷோப் கிரீம் ரொம்ப பிடிக்கும். இதை நான் பெருசு வாங்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஆல்சோ இதெல்லாம் நான் ஜஸ்ட் சொல்ல மட்டும் இல்லை, ஆல்சோ ட்ரைடு மினி. நான் வந்து மேக்லேயே வந்து மினி ப்ராடக்ட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். மேக்கோட ஷோப் கிரீம்ல பிங்க் லைட்ன்றத நான் கிட்டத்தட்ட 1 year பேக் வாங்கியிருக்கேன். பட் இது வந்து இன்னும் எனக்கு இருக்கு ப்ராடக்ட், இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்கு இதுல, இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இத்தூண்டு இருக்கே தவிர ரொம்ப நாள் வந்துச்சு. எனக்கு இந்த ஷோப் கிரீமோட ஃபினிஷ் ரொம்ப பிடிச்சது. மற்ற எதுலையுமே வந்து அந்த நேச்சுரல் க்ளோயி திங் மாதிரி இல்லை, ரொம்ப சங்கி கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருந்தது. அது எனக்கு பிடிக்கல எனக்கு. பட் இந்த ஷோப் கிரீம் வந்து ஐ வாண்ட் டு பை இட். நான் சின்னது வச்சிருக்கேன், எனக்கு கண்டிப்பா பெருசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் இட். ஸோ ஐ காட் திஸ் மேக் ஷோப் கிரீம். இதுவும் நியர்லி 4K கிட்டன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மேக்கோட இந்த ஃபவுண்டேஷனுக்கும் ஷோப் கிரீமுக்கும் ஐ பெய்ட் த ஃபுல் அமௌண்ட். ஐ காட் த
ஃபிக்ஸ் பிளஸ் ஸ்ப்ரே ஃப்ரீ. அவர்கிட்ட நான் பேசும்போது இதுக்கு எம்ஆர்பி கம்மியா தான் இருந்தது. ஸோ இட் வாஸ் அ வெரி குட் டீல். நான் கிட்டத்தட்ட இந்த மேக் பை 2 get 1 வாங்குறதுக்கு நானும் நவீனும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கிட்ட உட்காந்து கால்குலேஷன் போட்டிருந்தோம். இது இப்படி வாங்கினா ஆஃபர்ல நைக்கால வேணா என்ன ஆகும், இப்போ நேரில் போய் வாங்குறதுனால என்ன ஆகும், என்னென்ன ஃப்ரீ வரும் அப்படிலாம் உட்காந்து ஃபுல்லாக கணக்கு போட்டு என்ன கணக்காகுது என்ன ரேட் ஆகுது ஒர்த்தா இல்லையான்னு பார்த்துட்டு finally I decided okay let me buy this 2 for the full amount and get this Fix Plus free. ஓகே, இது வந்து நியூ ஃபிக்ஸ் பிளஸ், புதுசா பம்ப் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஐ ஹேவ் திஸ் ஃபிக்ஸ் பிளஸ். இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பாதி பாட்டில் இல்ல, ஒரு 1/4 பாட்டில் தான் நான் காலி பண்ணிருப்பேன். புதுசா வந்திருக்கிற மேக் ஃபிக்ஸ் பிளஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கு. வந்து இட் வில் பி கமிங் அரௌண்ட் 2700 பட் ஐ காட் திஸ் அஸ் ஃப்ரீ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக் பார்த்துட்டோமா, அடுத்தது வந்து ஓலாப்ளெக்ஸ். ஓகேவா, ஓலாப்ளெக்ஸ்ல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் காம்போ ட்ரை பண்ண சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை தாண்டி இப்போ நான் ஆல்ரெடி கெரஸ்டாஸ் பிராண்ட் இருக்கிற கெரஸ்டாஸ்ல இப்போ நான் கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஜெனிசஸ் ரேஞ்சில் இருக்கிற இதை பத்தி நான் ஆல்ரெடி ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோல உங்களுக்கு நான் அதை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஐம் யூசிங் த கெரஸ்டாஸ் அண்ட் ஐ லவ் இட். வாண்டட் டு ட்ரை அ நியூ ஷாம்பு. அந்த ஷாம்பு இன்னும் பாதி பாட்டில் இருக்கு. அதுக்கு ஈக்குவலாக மாஸ்க் போட்டேன்னா முடிஞ்சது, அது காலி ஆயிடும். ஸோ ஐ வாண்டட் டு ட்ரை புதுசான ஒரு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர், 4 பாண்ட் மெயின்டெனன்ஸ் ஷாம்பு அண்ட் இந்த கண்டிஷனர் இது சேர்ந்து காம்போவா டூவோல வந்து ஐ காட் இட் ஃபார் ஆஃபர் பிரைஸ்ல தான் வந்திருந்தது. இதுவா கெரஸ்டாஸான்றது நான் அப்புறமா உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு ஐ வாண்டட் டு ட்ரை இட் அலாங் வித் கெரஸ்டாஸ். உடனே இது ரெண்டுத்தையும் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால வாங்கியிருக்கேன். ஸோ குட்டி இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை எல்லாம் கிடையாது. இந்த நைக்காவோட சூப்பர் லைட் வேரியன்ட்ல வந்து 2 அமைச்சிருக்காங்க. இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் எனக்கு அவங்க சென்ட் பண்ணாங்க. அதை கரெக்டா இப்போ நான் வீடியோ பண்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இது டெலிவரி ஆச்சு எனக்கு என் வீட்டுக்கு. சரி, இதையும் அப்படியே இந்த வீடியோல சேர்த்து சொல்லிடலாம்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நைக்காவோட சூப்பர் லைட் ஃபெதர் டச் லிப்ஸ்டிக். ஷேட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஷேடு. ஆக்சுவலா பேக்கேஜ் சூப்பரா இருக்கு. பேக்கேஜ் வந்து நல்லா அந்த மேக்னெட்டிக் லாக்கோட அழகா இருக்கு பாக்குறதுக்கு, அந்த லிலக் கலர்ல. ஸோ செம ப்ரீமியமா இருக்கு பேக்கிங். அண்ட் இந்த மாதிரி புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் நான் இது வரைக்கும் ஆக்சுவலா வந்து ரொம்ப எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப மினிமலா தான் எனக்கு யூஸ் பண்ணுவேன். எனக்கு லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் தான் பிடிக்கும். நான் போட்டிருக்க மாதிரி இருந்தா பிடிக்கும் எனக்கு. பட் இதை நான் சீரியஸா வந்த உடனே லிப்ஸ்ல போட்டேன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. அஃப்கோர்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, க்ரீமியா ஹைட்ரேட்டிங்கா இருக்கு. எந்த டிரான்ஸ்ஃபர் ஆனாலுமே இந்த ஷேட் அண்ட் எவ்ரி திங் சோ குட். ஸோ ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட். சூப்பர் லைட் ரேஞ்சில் கூட ஆஃபர் போதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லிங்க் கொடுத்துடுறேன். ஸோ இது ஒன்று எனக்கு அவங்க அமைச்சிருந்தாங்க. இது கூட சோ ஹாப்பி, அவங்க எனக்கு ஒரு மஸ்காரா அமைச்சிருந்தாங்க. சூப்பர் லைட்டோட வால்யூமைசிங் பெப்டைட் மஸ்காரான்னு சொல்லிட்டு. அண்ட் திஸ் ஆல்சோ லுக் சோ குட், சோ கிளாசி. நல்லா இருக்கு இந்த வாட்டி பேக்கிங். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் ரேஞ்சோட பேக்கிங் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மஸ்காரா ட்ரை பண்ணி பார்த்து இட்ஸ் சோ குட். ஷேட் வந்து சூப்பர் பிளாக் அப்படிங்கிற ஷேட். ஐ திங்க் மேபி இந்த மஸ்காரால நிறைய ஷேட்ஸ் இருக்கா இல்லைன்னு தெரியல. தீஸ் 2 ப்ராடக்ட்ஸ் ஐ காட் இட். ஐ மீன் நைக்கா சென்ட் மீ இந்த 2 மட்டும். அடுத்தது வந்து ஹூடா பியூட்டி. ஹூடா பியூட்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு ஹைலைட்டரும் ஒரு இதுவும் இருக்கு. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை ஏதாவது. எனக்கு வந்து மஸ்கரா மெயினா ஒரு ஹை அண்ட் ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்தது. இவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ நான் கூட நான் எப்படி இருந்தாலும் ஒரு மஸ்கரா வாங்கணுன்ற ஐடியால தான் இருந்தேன். இது வந்து ஹூடா பியூட்டியோட 1 கோட் வாவ் 1 பிரஷ் 1 டிப் 1 கோட் மஸ்காரா. ஜஸ்ட் ஒரு கோட்லயே சூப்பரா இருக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இது ஐ வாண்டட் டு கிவ் இட் ஷார்ட் பிகாஸ் இட்ஸ் இன் பிங்க் கலர் அண்ட் பாக்குறதுக்கும் அழகா இருந்தது. மெயினா அந்த அழகெல்லாம் தாண்டி நல்ல ஆஃபர்ல இருந்தது. இது எனக்கு வந்து ஆக்சுவலா 1410க்கு நான் இதை வாங்கியிருக்கேன். பட் எம்ஆர்பி வந்து இதுக்கு வந்து 2350. சூப்பரா இருந்தது, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. நான் இன்னும் ட்ரை பண்ணல. நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி வீடியோல காட்டுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு அட்டாச் பண்றது ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹூடா பியூட்டில வந்து ஆல்சோ ட்ரைட் திஸ் ஐ ஷேடோ பேலட். என்கிட்ட வந்து ஐ ஷேடோ பேலட் வந்து லைக் ரொம்ப ஹை எண்ட்லாம் நான் வச்சுக்கல. அதுதான் நம்ம ஹூடா பியூட்டில ஒரு ஐ ஷேடோ பேலட் வச்சிருப்பேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஐ ஷேடோ பேலட்டும் ஒரு ஹைலைட்டரும் வச்சிருப்பேன் நினைக்கிறேன். அது கூட ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஆன் திஸ் ஒன். இது வந்து இதுவும் சம் ஆஃபர்ல இருந்தது. ஆக்சுவலி இதோட எம்ஆர்பி வந்து இட்ஸ் 5900, கிட்டத்தட்ட 6000 கிட்ட. பட் நான் இதை பாதி ரேட்டுக்கு தான் வாங்கி. இதுவும் 50%க்கு மேல இதுல ஆஃபர் இருந்தது. இவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது நான் நைக்கால செக் பண்ணும்போது இந்த ரோஸ் ஸ்குவாட்ஸ் பேலட் இருக்குல்ல, இந்த ரோஸ் ஸ்குவாட்ஸ் ஹூடா பியூட்டியோட பேலட் இருக்குல்ல, இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. எனக்கு செம்ம கஷ்டமா போச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர்கிட்ட நான் கேட்டேன், இதுவே உங்ககிட்ட இருக்கா இந்த ரோஸ் ஸ்குவாட்ஸ் பேலட் இருக்குன்னு சொல்றாங்களே, ஆஃபர் இருக்குன்னு சொல்றாங்களே, இருக்கான்னு கேட்டேன். லக்கிலி இருக்குன்னு சொன்னாரு. அட் த சேம் டைம் கண்டிப்பா எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு நான் ஏன்னா ஆசையா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ இதுக்கெல்லாம் ஷெல்ஃப் லைஃப் வந்து 24 months கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா 24 months வச்சுக்கலான்னு போட்டிருக்கு. இதுல பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்கு. த பேக்கிங் அண்ட் எவ்ரி திங் சோ குட், கிளாஸா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் இட் ஹாஸ் அ வெரி சட்டில் கலர்ஸ், மோஸ்ட்லி சட்டில் கலர் இருக்கு. பர்பிள் இருக்கு, இந்த ப்ரௌன்ஸ் கொஞ்சம் இருக்கு, ஷிம்மரி ஷேட்ஸ் கொஞ்சம் இருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய கண்ணாடியோட சேர்ந்து வருது. எனக்கு அழகா இருக்கு இப்போ முகம் பாக்குறதுக்கு. ஆக்சுவலி செம்மையா இருக்கு, முகம் கிளீனா தெரியுது. ஏன்னா என்னோட எல்லா கண்ணாடியும் அசைன் பண்ணி வச்சிருப்பேன் நான். ரெண்டுமே பெருசுன்றதுனால ஐம் சோ ஹாப்பி. ஓகே, ஐ காட் ஹூடா பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அது ஃப்ரீபியும் கொடுத்துருக்காரு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது we are going to see a skin care product. ஓகேவா, இது வந்து it's going to be little controversial. சும்மா சொன்ன. ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் எங்கடா போச்சு? இதுலதான் வச்சிருந்தேன். ஐயோ, கண்ணு தெரியல போல எனக்கு.
ஓகே ஃபைன். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பல நாளா வந்து விஷஸ்ல பிடிச்சிருக்கேன். பல்ல அதாவது இப்போன்னு இல்ல, சொல்ல போனா இது வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஐ வாண்டட் டு, இது நான் பார்க்கும் போதெல்லாம் இது மேல எனக்கு ஒரு கண்ணு இருந்துட்டே இருக்கும். என்னைக்காவது வாங்கிக்கலாம் பாத்துக்கலாம் தள்ளி போட்டே இருந்தேன். ஃபைனலி ஐ காட் திஸ் இன் ஃபுல் சைஸ் பேக்கேஜ். ஓகேவா, இது வந்து ஒரு சீரம் அண்ட் இதோட காஸ்ட் கேட்டு நீங்க ஷாக் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி லாடரோட அட்வான்ஸ் நைட் ரிப்பேர் மல்டி ரிகவரி காம்ப்ளெக்ஸ் பிளா 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 எல்லாம் போட்டிருக்கோம். இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு, எனக்கு வேற வயசாயிட்டே போகுது, ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை அன் ஆன்டி ஏஜிங் சீரம் தட் கிவ்ஸ் மோர் ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படின்ற மாதிரி. அப்பா இது தூக்கும் போது அப்படி சீரியஸ்லி த ஃபீல் ஆஃப் த பாட்டில் அவ்வளோ லக்ஸரி. என் எம்ஆர்பி வந்து 13,000க்கு மேல வந்திருந்தது. பட் இவர் வந்து ஆக்சுவலி ஆன்லைன்ல வந்து 10,000 ரூபாய் கிட்ட வந்திருந்தது. பட் ஸ்டோர்ல வாங்கும்போது எனக்கு 9,800 சம்திங்க்கு வந்து இது கிடைச்சது. தாட் ஓகே ஐ வில் பை திஸ். எவ்வளவு நாள் தான் நானும் ஆசையை எவ்வளவு வருஷமா நானும் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். இந்த வாட்டி என் பிறந்த நாள் ஐ வாண்ட் டு ஸ்ப்ளர்ஜ் அப்படின்றதுனால ஐ காட் தி சீரம். எனக்கு தெரியும் இட்ஸ் அ வெரி லக்ஸரி ஹை அண்ட் சீரம். ஒரு சீரம்க்கு இவ்வளவு ரூபான்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பட் நான் இதை வாங்குறதுக்கு முன்னாடி நேர்ல போய் ட்ரை பண்ணேன். அண்ட் இத்தனை வருஷம் ஆசை எனக்கு இதை வாங்கணும்னு சொல்லிட்டு, டெஃபினட்டா இது நல்லா இருந்ததுன்னா இந்த சீரம் மட்டுமே எனக்கு போதும் இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ஐம் சோ ஹாப்பி ஐ காட் திஸ் ஃபைனலி, இந்த எஸ்டி லாடரோட சீரம். ஸோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஆக்சுவலி நான் இதை ட்ரை பண்ணும்போது இட் வாஸ் சோ ஸ்மூத், பட்டரியா பிளெண்ட் ஆகி டக்குன்னு பிளெண்ட் ஆயிடுச்சு அண்ட் கிவ்ஸ் த இன்ஸ்டன்ட் க்ளோ. அந்த க்ளோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, செம்மையா இருந்தது ஸ்கின் பாக்குறதுக்கு. இது கொஞ்ச நாள் போட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவு ரிவ்யூஸ் நான் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். இதுலயே 50 ml 30 ml எல்லாம் நல்ல ஆஃபர் போயிட்டு இருந்தது எஸ்டி லாடர்ல. நான் அந்த ரேட் எல்லாமும் கம்பேர் பண்ணிட்டு ஃபைனலி இதோட ஓகே ஐ வில் பை தி பிக் சைஸ். ஏன்னா பிக் சைஸ்ல தான் நம்மளுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாகவும் ரேட் வந்து நல்ல கம்மியா இருக்கும். சின்னதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பெருசுல எப்பவுமே ரேட் கம்மியா இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும், நீ பார்த்தா தெரியும். அந்த வருஷத்துல ஐ காட் திஸ் பிக் ஒன். இருக்கிறதுலே பெருசு இதுதான் அண்ட் இட்ஸ் சோ காஸ்ட்லி. அஃப்கோர்ஸ் ஏன்னோ கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. பட் ஓகே ஒய் நாட், வா இப்பதான் நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கிக்க முடியும். ஸோ எனக்கு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, I'm going to buy this for me அப்படின்ட்டு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளினிக் பார்க்க போறோம். ஓகே, ஸோ 2 எரும மாட்டு சைஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். தீஸ் 2 ஃப்ரம் கிளினிக் நான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் மாய்ஸ்சரைசரை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். இது வந்து கிளினிக்கோட 100 Hour மாய்ஸ்சர் சர்ஜ், த பாப்புலர் மாய்ஸ்சர் சர்ஜ் மாய்ஸ்சரைசர். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 6,200 எம்ஆர்பி. பட் ஐ காட் இட் ஃபார் 5,000 சம்திங் நினைக்கிறேன். நல்ல டீல தான் இருந்தது இதுவும். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி கிளினிக்கோட ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாம்பிள் வாங்கி ட்ரை பண்ணேன். அண்ட் தென் வந்து அது சூப்பரா இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் இட் அ ஷார்ட். ஸோ நான் பிக் சைஸ் வாங்கினேன். என்னோட பிக் சைஸ் வந்து இன்னும் ஒரு 2 மாசத்துல காலி ஆயிடும்னு நினைக்கிறேன். 2 மாசம் இல்ல 1.5 மாசத்துல காலி ஆகும்னு நம்புறேன். அதனால வந்து நான் இன்னொரு பெருசு வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் ஓகேவா. எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சது, செம்மையா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அதாவது எந்த கிளைமேட்ல வேணாலும் இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம போட்டுக்கலாம். சம்மர்ல பெர்ஃபெக்டா செட் ஆகும். அந்த ரொம்ப ட்ரையா ஸ்கின் ஃபீலே ஆகாது. ஸ்கின்ல வந்து ஒரு ஹெல்தி க்ளோ இருக்கும். போடுறதுக்கு அப்புறம் பட்டர் மாதிரி பிளெண்ட் ஆகும். இட் இஸ் சோ குட். ஐ லவ் திஸ் மாய்ஸ்சரைசர் லாட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசர் இது. அதனால நான் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஷேவ் பண்ணும்போது ஏதாவது ஸ்கின் இரிட்டேஷன் இருக்குன்னா இதை நம்பி போட்டுருவேன். எனக்கு எதுவும் ஆகாது ஸ்கின் இது இருந்ததுன்னா, பிம்பிள்ஸும் வராது. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ஆல்ரெடி 2வது காலியாக போகுது. ஸோ 3rd ஒன் ஐ ரீஸ்டாக்டு. இது வந்து ரீஸ்டாக் திங். அண்ட் அடுத்ததும் ரீஸ்டாக் தான் கிளினிக்ல இருந்து இந்த ஒரு த பாப்புலர் த டேக் த டே ஆஃப் மேக்கப் ரூம் ஒரு கிளினிக்ல இருந்து வாங்கியிருக்கேன். இது ஆல்ரெடி இதுவும் நான் வந்து குட்டி வச்சிருக்கேன். குட்டியில வந்து பாதியும் முக்கால்வாசியும் காலி ஆயிடுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீஸ்டாக் இட். அதனால வந்து நான் பெருசு வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி. வேற லெவல்ல இருக்கும். இது வந்து என்ன சொல்றது, ஸ்மெல் இருக்காது, போட்டா ஸ்கின்ல எரியாது, செம்மையா மேக்கப்பை ரொம்ப குட்டியா எடுத்தா போதும். ஸோ இதெல்லாம் எனக்கு பல மாசம் வரும். நான் இப்போ மேக்கப் கத்துக்கிறேன், ப்ராப்பரா ஒரு போட்டுட்டு இருக்கனால ஐம் ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். அந்த வயசுல இது வந்து என் ஸ்கின்னுக்கு ஆக்னி எதுவும் கொடுக்காது, செம்மையா மேக்கப் ரிமூவ் பண்ணும். அட் த சேம் டைம் இட்ஸ் சோ ஜென்டில். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கும் அதோட ஃபீலிங்க. மொத்தமா சூப்பரா தண்ணியில வாஷ் பண்ணும்போது டிசால்வ் ஆயிடும். ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஐ ஜஸ்ட் காட் த ஃபுல் சைஸ். அதனாலதான் எம்ஆர்பி வந்து இது வந்து 3,800 போட்டிருக்கு. இதுவும் நான் நல்ல டிஸ்கவுண்ட்ல தான் வாங்கியிருந்தேன். அடுத்தது இது வந்து ஹை எண்ட்னு சொல்ல முடியாது, பட் இதுவும் வந்து கொஞ்சம் ஒரு மிட் ரேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பட் இது வந்து நான் ஹை எண்ட் மாதிரியே கன்சிடர் பண்ணி பல நாளா வந்து கார்ட்ல போட்டு விஷஸ்ல போட்டு வச்சு வாங்காமே இருந்தேன். ஐம் டாக்கிங் அபவுட் த கே பியூட்டி. கே பியூட்டில வந்து நான் ஆல்ரெடி காஜல் வச்சிருக்கேன் அண்ட் கே பியூட்டியோட ஃபவுண்டேஷன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது ரெண்டுமே நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு கிவ் இட் அ ஷார்ட் ஃபார் கே பியூட்டி ஃபியூ திங்ஸுக்கு. இதெல்லாம் நான் வந்து இந்த ஷேட்லாம் வந்து நான் ஆல்ரெடி கடையில் போய் செக் பண்ணிக்கிட்டேன் எனக்கு எந்த ஷேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எதுவுமே நான் ரேண்டமா இது எப்படி இருக்குன்னு தெரியாத மாதிரி க்ளூலெஸ்ஸாலாம் இல்லை. எனக்கு எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். முன்னாடியே போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா
ஈச் அண்ட் எவ்ரி பென்னி ஹேஸ் டு பி ஒர்த் இட். இந்த வாட்டி நான் எதை வாங்கிட்டுமே ஃபீல் பண்ணக்கூடாது இந்த வாட்டி பிறந்த நாளைக்கு அப்படின்ற ஒரு முடிவுல இருந்தேன் நான். இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த illuminating liquid லூமினைசர் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் அப்படிங்கிற ஷேட்ல வாங்கியிருக்கேன். இந்த பேக்கேஜ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இன்னும் 2 ஷேட்ஸ் இருக்கு எக்ஸ்ட்ராவா. எனக்கு ரோஸ் வந்து என் ஸ்கின் டோனோட ரொம்ப மேட்ச் ஆகிறதுனால ஐ டுக் த ரோஸ் ஒன். இந்த பேக்கேஜிங் வந்து பம்ப்ல வருது, செம்ம லக்ஸரியா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் த ஃபார்முலேஷன் சூப்பரா இருக்கு. மேக்கப் போடுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சூப்பர் எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல மாட்டேன், பட் எனக்கே வந்து இதை வந்து எனக்கு யூஸ் பண்ணும் போது எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னால இது ரொம்ப ஈஸியா பிளெண்ட் பண்ண முடியுது, சூப்பரா இருக்கு ஸ்கின்லன்னும் போது. அவ மேக்கப் அடிஸ்டைல இருந்து நல்லா மேக்கப் போற ஆளா இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் பிடிக்கும். லைக் அந்த அளவு வந்து இட்ஸ் வெரி குட், என்ன சொல்றது, ஒரு எலிமினைசர் நேச்சுரலா இருக்கும். ரொம்ப கம்மியா எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம சீக்ல, இந்த சீக்கோட ஹை பாயிண்ட்ஸ்ல, மூக்ல எல்லாம் போட்டா பல இருக்கு. ரொம்ப நேச்சுரலா இருக்கு, ஆர்டிஃபிஷியலா இல்ல. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் கரெக்டான ஷேட் நான் சூஸ் பண்ணேன். உங்க அண்டர்டோனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர் ஷேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல இன்னும் 2 ஷேட் இருக்கு. அண்ட் இட்ஸ் ஒர்த் எவ்ரி பண்ணி. மை ஃபேவரட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இதுதான், அதனால உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது வந்து கே பியூட்டியோட ஒரு லூஸ் பவுடர். இந்த பர்டிகுலர் ஷேட் வந்து, ஐயோ தலைகீழ திருப்பிட்டேன், ஓகே ஃபைன். இந்த பர்டிகுலர் ஷேட் வந்து ஐ வாண்ட் டு ட்ரை இட் ஃபார் வெரி லாங் டைம். இந்த லூஸ் பவுடர் வந்து கே பியூட்டியில நிறைய பேர் சூப்பரா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ நானும் ரொம்ப நாள் அடக்கிட்டு இருந்தேன். சரி வேணாம் கொஞ்சம் இந்த வாட்டி ஆக்சுவலி பவுடர் வந்து நான் இன்னும் லக்ஸரி ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சொல்ல காலையில் ஆர்டர் பண்ணும்போது ஒரு லக்ஸரி ப்ராடக்ட் ஒன்று பவுடர்ல போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் என்னோட ஸ்கின் டோனோட லைட்டா மேட்ச் ஆகிற மாதிரி, முடிஞ்ச அளவு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஷேட் வந்து என்னோடது வந்து வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு ஷேட் நான் போட்டிருக்கேன். செம்ம ஸ்மூத்தா இருந்தது. இது நான் நேரில் கடையில் போய் பார்க்கும்போது செம்ம ஸ்மூத்தா பட்டரியா இருந்தது. கையில வச்சு நான் பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் திஸ் அ ட்ரை. பேக்கேஜ் வேற லெவல் பேக்கேஜ், இந்த ப்ரீமியம் பேக்கேஜ் செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் திங் வந்து ஒரு பிரைமர் டிராப்ஸ். இதுவும் வந்து லான்ச் ஆனதுலேருந்தே எனக்கு இது மேல ஒரு கண்ணு. ஸோ ஐ காட் திஸ் ஒன் ஃபார் மீ. இது அழகா இந்த டிராப்பர் தனியாவும் இந்த ப்ராடக்ட் தனியாவும் கொடுத்துருக்காங்க. ஷாம்பைன் ஷிம்மி அப்படிங்கிற ஷேடு போல இது. ஐ காட் திஸ். எனக்கு இது கண்டிப்பா எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கேன் ஃபேஸ்லன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பிரைமர் டாப்ஸ். மேக்கப்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இதை நல்லா போட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண மேக்கப் நல்லா பலப்பலான்னு இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து கே பியூட்டில இருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது கைண்ட் ஆஃப் ஒரு மிட் ரேஞ்ச் அந்த மாதிரி வரும். அடுத்தது ஐ வாண்டட் டு ஷோ யூ ஆர்டினரி. ஓகேவா, ஆர்டினரி வந்து நான் வந்து எப்படி சொல்றது, 3 ப்ராடக்ட் எடுத்திருக்கேன் ஆர்டினரியில இருந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டினரினா நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளைகாலிக் டோனர், த ஃபேமஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் இந்த மோஸ்ட் வைரல் டோனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரியோட இந்த கிளைகாலிக் ஆசிட் 7% இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் டோனா. இது நான் எப்படி இருக்கு டெக்ஸ்டர்ன்றது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து அண்டர்ஆர்ம்ஸ்க்கு போடலாம், மண்டைக்கு போடலாம். இது மல்டி பர்பஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் திஸ் அ ட்ரை. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு டோனரும் இல்லை, ஸோ அதனால இது ஒன்று வாங்கியிருக்கேன் ஆர்டினரியில இருந்து. இதுவும் நல்ல டிஸ்கவுண்ட்ல எனக்கு வந்து கிடைச்சிருந்தது. இதுலயே வந்து இந்த பீலிங், கெமிக்கல் பீல் ஆர்டினரியில ரொம்ப ஃபேமஸ். பட் நிறைய பேர் வந்து இது ரொம்ப பேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப கம்மியா கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன்ல இன்கார்பரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். இட்ஸ் அ கெமிக்கல் பீல், வீட்லயே பண்ணக்கூடிய கெமிக்கல் பீலுக்கு. ஆல்சோ இது நிறைய பேருக்கு பிடிக்கும். இதுவும் ஒரு வைரலான ஒரு கெமிக்கல் பீல் தான். இப்போ நிறைய பீல் வந்தாலுமே இது வந்து ஒரு ஓஜி பீல் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து AHA 30%, BHA 2% இருக்கக்கூடிய ஒரு பீலிங் சொல்யூஷன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் இது 10 நிமிஷம் போட்டிருக்காங்கனால நம்ம 10 நிமிஷம் ஃபேஸ்ல வைக்கக்கூடாது. 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி வச்சு வாஷ் பண்ணிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பீல் வேற இது. ஸோ பிகினர்ஸ்லாம் இருக்கீங்கன்னா பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியா ஃபர்ஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிட்டு இது மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ ஷோ யூ எப்படி இதோட டெக்ஸ்டர் இருக்குன்னு காட்டுறேன். அடுத்தது ஆர்டினரியில இருந்து ஐ காட் திஸ் சீரம். ஓகே, இது என்ன சீரம் தமோத்தம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்டினரியோட மல்டிபெப்டைட் லேஷ் அண்ட் ப்ரோ சீரம்னு சொல்லிட்டு. இது வந்து லேஷ்க்கும் நம்ம போடலாம், ஐப்ரோஸ்க்கும் போடலாம். நான் வந்து மஸ்கரா போறதுக்கு முன்னாடி லைட்டா கண் லேஷஸ்ல போட்டதுக்கு அப்புறம் மஸ்கரா போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன்ல இருக்கேன். ஆக்சுவலி நிறைய பேர்லாம் சொன்னது நான் பார்த்ததே கிடையாது. ஒரு சில பேர் மட்டும் தான் இதை பத்தி பேசுறேன். 1-2 வீடியோ பண்ணாலே பெரிய விஷயம். நான் லேஷ் நல்லா க்ரோ பண்ணுது, ஐலாஷஸ்க்கு நல்லா இருக்கு, ஐப்ரோஸ்க்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் திஸ் அ ட்ரை. ஸோ அதனால ஆர்டினரியில இருந்து இந்த 3 ப்ராடக்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். 3மே சீரியஸ்லி நல்ல கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருந்தேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்டினரியில ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் கூட நல்லா இருக்கும். சீரம், ஹைலானிக் சீரம்லாம் என்னோட ஃபேவரட் ஆர்டினரியில. நயசனமே சூப்பரா இருக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிவ் தட் அ ட்ரை. ஆர்டினரியில நல்ல ஆஃபர்ஸ்ல போகுது. அடுத்தது மை என்ன சொல்றது, மை ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் மை ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் உருப்படியான சொதப்பாத கரெக்டான ஷேடா இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் டூ ஃபேஸ் வந்து நான் வந்து இதுவும் வந்து தீரால தான். ஒரு பக்கம் மேக்கும் ஒரு பக்கம் தீரால வந்து எனக்கு இதுவும் போட்டு விட்டாங்க, ஆல்மண்டும் போட்டு விட்டாங்க. தீரால ஸ்வாட்ச் பார்த்துட்டு நைக்கால வாங்குறாள் அந்த இருப்பேன்னு நினைக்கிறேன். பட் தெரியல, எனக்கு நைக்கால வந்து அது கைடன்ஸ் ப்ராப்பராகவே இருக்காது. பட் தீரால சூப்பராக கைடன்ஸ் பண்ணாங்க. அந்த நேரில் கஸ்டமர் கேராக இருக்கட்டும் அதெல்லாம் டீல் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஷேட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் போய் ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துட்டேன். இதெல்லாம் நான் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே பண்ணி வச்சிட்டேன். மால்லாம் போயிட்டு ரெடியாக பண்ணி வச்சிட்டேன். இது வந்து ஆல்மண்ட் அப்படிங்கிற ஒரு ஷேடு டூ ஃபேஸ்டோட ஒரு
Born This Way ஆயில் ஃப்ரீ மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கு. நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். நான் ஆக்சுவலி கன்சிலர் வாங்கலான்னு பார்த்தேன். எனக்கு எந்த கன்சிலர் போட்டாலும் என் டார்க் சர்க்கிள் வந்து பெருசா இல்லை. என்கிட்ட ஆல்ரெடி நிறைய கன்சீலர்ஸ் இருக்கு. சரி, அதை வச்சு முதல்ல மேக்கப் பண்ணி கிழிச்சிட்டதுக்கு அப்புறமா வந்து வாங்கலான்ட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பாக்குறதுக்கே செம்ம அந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் பேக்கிங்ல இருக்கு, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. பம்ப் பாட்டில் இருக்கு, ப்ரீமியமா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் இதுதான் நான் சொன்னேன், இது வந்து எனக்கு ஆன்லைன்ல வந்து எக்ஸாக்ட் எம்ஆர்பி 3850 சம்திங்னு நினைக்கிறேன். எம்ஆர்பியா 3590 போட்டிருக்கா. ஆன்லைன்ல அதை விட எம்ஆர்பி அதிகமாக தான் இருந்தது நைகா ஆப்ல. பட் இது வந்து ஐ காட் இட் ஃபார் 2800 சம்திங் தான் இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஆன்லைன்ல பார்த்ததை விட நேரில் அவங்க ஆஃப்லைன் ஸ்டோர்ல கேட்கும் போது இட் வாஸ் 1000 rupeesக்கு மேல டிஃபரன்ஸ் வந்துருது. இந்த ப்ராடக்ட்ல தான் நான் சொன்னது. ஐ எம் சோ ஹாப்பி. த கவரேஜ் இஸ் சோ குட். ஆல்சோ இது என் ஸ்கின்ல வந்து எனக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்கு பாக்குறதுக்கு. என் ஸ்கின் வந்து அண்டர்டோனோட நல்லா மேட்ச் ஆகுது. போட்டோன்னா ப்ரெசன்டபிளா இருக்கு, பிரைட்டா இருக்கு ஃபேஸ். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ சீரியஸ்லி லவ்ட் திஸ். அண்ட் எனக்கு ரொம்ப நேரம் ஸ்டேவும் ஆகுது. இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். முன்னாடியே போய் போட்டுட்டு அன்னைக்கு ஃபுல் டே நான் அப்படியே விட்டுட்டேன். நைட் அப்படியே கூட தூங்கிட்டேன். நான் ஆக்சுவலாக அதை பண்ணக்கூடாது, பட் நான் தூங்கிட்டேன். காலைல எழுந்து எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா காலையும் அந்த பிரைட்னஸ் வந்து லைட்டாக கம்மியாச்சு தவிர பட் சூப்பராக இருந்தது. அதனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் திஸ் ஷார்ட். இந்த 2 ஃபேஸோட இந்த ஃபவுண்டேஷனும் மேக்கும் சரி, இந்த 2 ஃபேஸும் சரி, ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு மேபி என்ன சொல்றது, இந்த 2 ஃபவுண்டேஷன் இட்ஸ் கோயிங் டு பி மை ஃபேவரட் ஃபவுண்டேஷன்ஸ் நினைக்கிறேன். லெட்ஸ் சி ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது வந்து ஒரு நார்மல் லைக் வந்து இது ஹை எண்டும் கிடையாது, மிட் ரேஞ்சும் கிடையாது, அஃபோர்டபுள் தான் இது. இந்த மாஸ்க் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து டாட் அண்ட் கீயோட பொல்யூஷன் பிளஸ் ஆக்னி டிஃபென்ஸ் கிரீன் கிளே மாஸ்க்னு சொல்லிட்டு சீக்கா அண்ட் மாச்சா கிரீன் டீ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து பாக்குறதுக்கே பச்சை கலர்ல அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது தாண்டி எனக்கு நீங்க பார்த்தா தெரியும் பிசிஓஎஸ்னால எனக்கு கொஞ்சம் ஆக்னிஸ் ஜாஸ்தியா வருது. ஸோ எனக்கு வந்து இந்த ஈஸி ஆல்ரெடி ரெடிமேடா கிடைக்கல, இந்த மாதிரி மாஸ்க் வாங்கி போட்டுக்கலாம். இந்த ஆக்னி ஸ்பெஷலா இருக்கிறது வாண்ட் டு கிவ் இட் ட்ரை. இது ரொம்ப நாளா என் கார்ட்ல இருந்தது. இந்த வாட்டி ஒய் நாட் ஐல் கிவ் திஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சில்லுன்னு இருக்கும்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். அண்ட் இட் ஆல்சோ லுக் சோ கியூட். த பேக்கேஜிங் இஸ் சோ கியூட், சோ பியூட்டிஃபுல். அண்ட் ஸ்மெல்லும் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி மின்டி ஸ்மெல் மாதிரி இருந்தது. நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். எனக்கு கூடவே அதை அப்ளை பண்றதுக்கு அந்த ஸ்பேச்சுலா மாதிரி இருக்கிறதும் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது லாஸ்டா நம்ம பார்க்க போறோம் இந்த ஹாலோட லாஸ்ட் லக்ஸரி ப்ராடக்ட் ஒரு மிட் ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் ப்ராடக்ட். ஐ திங்க் இது லக்ஸரியில தான் எனக்கு தெரிஞ்சு வருது. எனக்கு இதை எப்படி சொல்றது, லக்ஸரி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல இது. ஓகே, இது வந்து எல்ஃப் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த ஃபவுண்டேஷனோட ரேட் வந்து நான் வந்து 1750 இருக்கா 1750 கொடுத்து வாங்கினேன். இது வந்து எல்ஃபோட ஹேலோ க்ளோ லிக்விட் ஃபில்டர், த வைரல் ஹேலோ க்ளோ அப்படின்னு சொல்ல நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கேன், வீடியோஸ் நிறைய பார்த்திருக்கேன். அண்ட் இதையும் நான் நேரில் போய் ஸ்வாட்ச் பண்ணும் போது எனக்கு இது வந்து ஷேட் நம்பர் 1 ஃபேர் அப்படிங்கிறது தான் என்னோட ஷேடு. 1 ஃபேர் தான் நினைக்கிறேன். ஆமா, இதுதான் வந்து என்னோட ஷேடு. நான் இன்னும் சீல் போட்டிருக்கு, எதுவுமே பிரிக்கலன்னு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஸ்கின் அப்ளை பண்ணி காட்டுறேன். பலப்பலான்னு இருந்தது ஸ்கின்ல போடும்போது. இது வந்து ஷார்லட் டில்பெரியோட டூப்புன்னு வாங்க. ஷார்லட் டில்பெரியே ஆக்சுவலி இந்த வாட்டி வாங்கியிருக்கலாம், பட் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். வேண்டாம், முதல்ல இதை கிழிப்போம், இதை வாங்கி கத்துக்கிட்டு ப்ராப்பரா யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம். இந்த வாட்டி ரொம்ப ஆல்ரெடி காசை கரிச்சிட்டேன், அதை கரியாக்கிட்டேன். அதனால இந்த வாட்டி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை எல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸோ எல்ஃப்ல வந்து இந்த ஒன்று ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கினதுனால ஐ காட் திஸ் ஒன் ஃபார் ஃப்ரீ. ஸோ எல்ஃபோட இந்த வைரல் ப்ரைமர் இதை வந்து போட்டுட்டு அப்படியே முகத்துல இந்த டியூபை வந்து ஒட்டி வச்சுக்கிறாங்க நிறைய பேர். ப்ரைமருக்கு வந்து நம்மளுக்கு எல்ஃப் பை ஒன் கெட் ஒன்ல வந்து ஆன்லைன்ல இருந்ததை விட இவர் வந்து ப்ரைமர் நான் வேற ஒன்று சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். நான் வந்து பட்டி ப்ரைமர் எடுத்து வச்சிருந்தேன், எனக்கு போட்டு வாங்கிக்கலாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈ செட் தட் ஐ திங்க் யூ கேன் ட்ரை திஸ் ஒன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஹி கேவ் மீ an ஆப்ஷன், பட்டி ப்ரைமரா இல்லை இந்த கிரிப் ப்ரைமர் ட்ரை பண்றீங்களான்னு. அதை விட இது கொஞ்சம் ரேட் அதிகம், அதனால இது ஒன்று ஃப்ரீயா கிடைச்சா இது அதை விட ரேட் அதிகமா இருக்குன்ற ஒரு சந்தோஷம். இன்னொன்று வந்து இட்ஸ் வைரல் திங், நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதனால ஐ காட் திஸ் ஒன். ஸோ இது வந்து ஃப்ரீயா கிடைச்சது எனக்கு. ஐம் சோ ஹாப்பி. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம ஃப்ரீபீஸ் என்னெல்லாம் வந்திருக்கு, என்னெல்லாம் அந்த அவருக்கு வந்து எனக்கு ஃப்ரீபீஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த டோனர், இது மேல எனக்கு ஒரு கண் இருந்தது, வாங்கலாம்னு யோசிச்சேன். அண்ட் தென் ஓகே போஸ்ட்போன் இட். இது ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் ஏதோ ஒரு கேம்பெயின் நான் பயோடர்மாவோட ஒர்க் பண்ணும்போது தே சென்ட் மீ திஸ் டோனர்ஸ். அந்த டைம்ல நான் யூஸ் பண்ணேன். இட்ஸ் a வெரி குட் டீசென்ட் டோனர், சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஃப்ரீபியா கொடுத்துருந்தாரு இந்த ஒரு டோனரு. அடுத்தது ஆல்சோ காட் ஹூடா பியூட்டி as a freebie. ஆக்சுவலி ஹூடா பியூட்டில வந்து இந்த பர்டிகுலர் ப்ரஷ் இருக்கிறதே எனக்கு தெரியாது. இது வந்து நான் அந்த ஹூடா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கினதுனால நான் தெரியல. இந்த கியூட்டான ப்ரஷ் பார்க்கறதுக்கே செம்ம கியூட்டா இருக்கு, கிளாஸா இருக்கு. பார்த்தோன்னே எனக்கு செம்ம சந்தோஷம். இதுவும் வந்து ஃப்ரீபியா எனக்கு கொடுத்துருந்தாரு ஹூடா பியூட்டியோடது. ப்ரொவல்யூஷன்ல இந்த ஒரு ஃபேஸ் ஹைலைட்டிங் டூவோ பேலட் வந்து கொடுத்துருந்தாரு. ஓகே, இதோட ஒர்த் வந்து 665 போட்டிருக்கு, பட் இது எனக்கு அவர் ஃப்ரீயா கொடுத்துருந்தாரு. அண்ட் இதுவும் ஆக்சுவலி இட்ஸ் ஒர்த் நியர்லி 1200 சம்திங் நினைக்கிறேன் இந்த டோனர் கூட. ஆல்சோ ஐ காட் இன்னும் 2 ஃப்ரீபி கிடைச்சிருக்கு. பட் ஆக்சுவலி ஆன்லைன்ல போட்டுருந்தா இன்னும் நிறைய ஃப்ரீபி கிடைச்சிருக்கும், லக்ஸரி ப்ராடக்ட்ஸ்னால நிறைய கிடைச்சிருக்கும். பட் இட்ஸ் ஓகே, ஐம் ஹாப்பி. நேரில் வாங்கினதுக்கும் எனக்கு வந்து ஃப்ரீபியே வேணாம் இருந்தாலும் பரவாயில்லன்னு இருந்தேன்.
பட் ஐ காட் சம் ஃப்ரீபீஸ். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இது வந்து டாட் அண்ட் கியோட வாட்டர்மெலன் கூலிங் சன்ஸ்கிரீன் வந்து இந்த குட்டி மினி சன்ஸ்கிரீன் வந்து எனக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. ஸோ லாஸ்டா நியூட்ரிஜினாவோட இந்த பிரைட் பூஸ்ட் ஜெல் கிரீம்ன்ற இதுவும் வந்து எனக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஐ காட் 1 2 3 4 5 ஃப்ரீபீஸ், 5 உருப்படியான ஃப்ரீபீஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இந்த வாட்டி நைகா பிங்க் ஃப்ரைடே சேல்ல ஃபர்ஸ்ட் லக்ஸரி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இது இல்லாம நான் லோ ரேஞ்ச்ல இருக்கிறது, பாடி கேர் கொஞ்சம், ஸ்கின் கேர் கொஞ்சம், மேக்கப்ல கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் விட்டு போனது எல்லாமே இன்னொரு ஆர்டர் நைக்கால பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஆன்லைன்ல மட்டுமே கிடைக்கக்கூடியது வந்து இருக்குல்ல, அது பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதுலயும் கொஞ்சம் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ஒன்னோ ரெண்டோ நினைக்கிறேன். அதையும் நான் இது முடிச்சுட்டு எனக்கு வந்த உடனே ரிசீவ் ஆன உடனே உங்களுக்கு நான் வீடியோ போட்டுறேன். பிங்க் ஃப்ரைடே சேல் 2024 வருது. ஸோ டூ செக் அவுட். நான் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே லிங்க் கொடுக்குறேன். ஆஃபர் இருக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு ட்ரை இன்வெஸ்டிங் இன் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ்னா டூ ட்ரை இட் அவுட். எல்லாத்துக்குமே ப்ராப்பரா லிங்க்ஸ் நான் கொடுத்துறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.